நம்ம 6 மணி தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் டெய்லி நாம் ஒரு தொகுதியை பார்க்குறோம் இல்லைங்களா காயத்ரி? அந்த வகையில் இன்றைய தொகுதி நிலவரம் மற்றும் பொதுமக்கள் கருத்து அந்த தொகுதியில் என்ன அப்படின்னு சொல்லி நாம் சூஸ் பண்ணியிருக்கிறது மதுரை சென்ட்ரல் தொகுதி. மதுரை சென்ட்ரல் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். எக்ஸாக்ட்லி அந்த தொகுதியை பற்றி பார்த்துருக்கோம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மத்தி சட்டப்பேரவை தொகுதி. மதுரையோட மத்தியில அமைஞ்சிருக்கிற தொகுதியில மாநகராட்சியோட 22 வார்டுகள் உள்ளடங்கி இருக்கு. உலக புகழ் வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயில், கூடலழகர் பெருமாள் கோயில்னு மதுரையோட பழமைய உலகுக்கு பறைசாற்ற பல்வேறு சிறப்புமிக்க இடங்கள் இந்த தொகுதியில தான் இருக்கு. மதுரை நகைக்கடை பஜார், மாசி வீதி, ஜவுளி கடைகள், நகை கடைகள், முக்கிய வணிக நிறுவனங்கள் இயங்குற இந்த தொகுதியில வியாபாரம் பிரதானமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR படி பார்த்தோம்னா தொகுதியில 91,109 ஆண் வாக்காளர்களும் 96,117 பெண் வாக்காளர்களும் 23 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,87,249 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல திமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக தேமுதிக தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில 1980 தேர்தல்ல உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் சுயேட்சையா போட்டியிட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. 2006 தேர்தல்ல முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் வெற்றியை வசமாக்கி இருந்தார். 2016 தேர்தல்ல தன்னோட தந்தை போட்டியிட்ட தொகுதியில களமிறங்கினாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், வெற்றியோ வசமாக்கிட்டாரு. 2021 தேர்தலையோ அங்கேயே அவர் போட்டியிட்டாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில ஜோதிமுத்து ராமலிங்கம் ரெட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாங்க. தேர்தல் முடிவுல பார்த்தா 73,205 வாக்குகள் பெற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றியை வசமாக்கிட்டார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஜோதிமுத்து ராமலிங்கம் 39,029 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினாங்க. தொகுதியில மக்கள் நீதி மையம் 14,495 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 11,215 வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க. 34,176 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கின பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இப்ப இருக்காரு. இப்ப அமைச்சரோட தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மத்தியில போட்டியிட போகுது யாரு, போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஃபர்தராக வந்துட்டு மேம்பாலங்கள் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம தேவர் ஸ்டாச்சுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கோரிப்பாளையத்தில் ஆரம்பித்து போய் உங்களுக்கு வந்து நெல்பேட்டை முடியுது. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்து டிராஃபிக் ஹெக்டிக்காக இருக்கக்கூடிய ஏரியா. கிளமாசி வீதியாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் கனெக்டிங் ஜங்ஷன்ஸ் அங்கே எல்லாமே நெரிசலாக இருக்குது. இங்கேருந்து ஃப்ளைஓவரில் ஏற வண்டி அங்கே போய் இறங்கும் பட்சத்தில் மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் ஏரியா அது ஃபுல்லாமே வந்து கிரன்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டிராஃபிக் கிரன்ச்சிலே தான் வச்சுருக்காங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே டெவலப் பண்ணி கொடுக்கல. இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாகும். பெரிய இட வசதி இல்லாமல் பேருந்துகள் வந்துச்சுன்னா மக்களுக்கு இடையூறாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலேருந்து தான் இங்கிட்டு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எல்லா பக்கத்துக்கும் நம்ம மதுரையிலேருந்து பஸ்ஸு போகுது. இங்கிட்டு திண்டுக்கல், தேனி எல்லா பக்கமும் போகுது. ஆனால் மக்கள் கூட்டமாக இருக்கிற இடம் தான் அது. சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கூட்டமாக இருக்குது. பள்ளம் மேடு இருக்குது. இந்த பள்ளம் மேட்டில் நாங்கள் வந்து ஒரு உருப்படியாக வண்டி ஓட்டி போக முடியல. மக்கள் வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நல்லது இருக்குது கெட்ட இருக்கும். திடீர்னு ஒரு ஆத்திரத்துக்கு போவோம். பள்ளம் மேடில் அந்த பாசஞ்சரு என்னப்பா பள்ளத்தில் இப்படி வருன்னு கேட்குறாங்க. ஏம்மா ரோடு மோசமாக இருக்குது, நாங்கள் என்னம்மா செய்ய அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க பாசஞ்சர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மத்திய தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஸ்தலமான மீனாட்சி அம்மன் வந்து உலக புகழ் பெற்றது. இங்கே எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து போயிட்டுருக்காங்க. வருடந்தோறும் கோடிக்கணக்கான பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அதில் வந்து அடிப்படை வசதிகளே இல்லாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட அதை சுற்றி பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டியே இல்லை. இன்னொரு விஷயம், கோயிலுக்கும் அவங்க தங்கும் விடுதி அறநிலைத்துறையிலேருந்து கட்டியிருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஷியேட். பெரியார் பேருந்து நிலையம்னு ஒன்று கட்டினாங்க. அதை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிராயிங்கில் காமிச்சாங்க. டிராயிங் பார்த்து அது வந்து பெங்களூர் மாதிரி இருக்கும், சென்னை மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்தில் ஒரு ஸ்மாலான ஒரு பஸ் ஸ்டாண்டாக ஒரு 50 பஸ்ஸு மட்டும்
ஒரு நாளைக்கு வந்து நின்றுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தண்ணி ஒரு நாளைக்கு சாக்கடை வாடை வருது, ஒரு நாளைக்கு நல்லா வருது. ஏன் அந்த சாக்கடை வாடை வருது? குடி தண்ணி தானே. குடி தண்ணியை கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தி விடுங்க. ரோடு மெயின் ரோடை பாருங்களேன் எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. அந்த முக்கில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. அந்த குப்பையெல்லாம் அள்ளுனா தான் எல்லாத்துக்குமே ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.